Hello friends, welcome to my channel Programming in Baby Steps. இன்னைக்கு நம்ம 12th Computer Scienceல Unit-3 Chapter-10 Python Classes and Objects அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரில் நம்ம எதையெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, பைத்தானோட கன்ஸ்ட்ரக்டர், டெஸ்ட்ரக்டர், சாம்பிள் ப்ரோக்ராம்ஸோட பார்க்கலாம். அப்புறம் கிளாஸ் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, கிளாஸ் மெத்தட்ஸ்னால் என்ன, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபைனலி கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு 2 சாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இதை எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்ட்ரடக்ஷன். Python is an object-oriented programming language. இதுவரைக்கும் நம்ம பைத்தானில் பார்த்தது எல்லாமே ப்ரொசீஜர் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். அதில் டேட்டா தனியாக இருக்கும், அதில் ஆப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸும் தனியாக இருக்கும். பைத்தான் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன பண்ணும்னா, டேட்டாவையும் அதில் ஆப்ரேட் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸையும் சேர்த்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு என்டைட்டியாக க்ரியேட் பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ண அனுமதிக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு லைப்ரரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ஸ்டைலில் நம்ம எழுதணுன்னா அதில் என்டைட்டிஸ் என்னெல்லாம் இருக்கும்னா, புக்ஸ் இருக்கும், ஆத்தர்ஸ் இருப்பாங்க, ரீடர்ஸ் இருப்பாங்க. இதில் புக்குங்கிறது ஒரு கிளாஸ், ஆத்தருங்கிறது ஒரு கிளாஸ், ரீடருங்கிறது ஒரு கிளாஸ். இதில் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, என் இனிய இயந்திரா அப்படிங்கிற புக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ருத்ரவீணை அப்படிங்கிற புக்கு ஒரு ஆப்ஜெக்ட், பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு புக்கு ஒரு ஆப்ஜெக்ட், கல்கி அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு ஆப்ஜெக்ட், சுஜாதா அப்படிங்கிற எழுத்தாளர் ஒரு ஆப்ஜெக்ட். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸுக்கும் சில பண்புகள் இருக்கும், அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். Classes and objects are the key features of object-oriented programming language. Classes-உம் objects-உம் object-oriented programming language-ஓட முக்கியமான அம்சங்கள். Theoretical concepts of classes and objects are very similar to that of C++. Classes and objects-ல எல்லா object-oriented programming languages-லையும் தியரிட்டிக்கல் கான்செப்ட் ஒன்று தான். உதாரணமாக C++, ஜாவா, பைத்தான், இந்த 3 லாங்குவேஜ்லேயுமே கான்செப்ட்ஸ் சேமாக தான் இருக்கும். பட் கிரியேஷன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் வெரி சிம்பிள் இன் பைத்தான் கம்பேர்ட் டு C++. ஆனால் ஒரு கிளாஸை எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு ஆப்ஜெக்டை எப்படி இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுறது, இது எல்லாமே வேறுபடும். C++, ஜாவாவை கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கிளாஸ் இஸ் த மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான். பைத்தானில் கிளாஸ் ஒரு முக்கியமான அம்சம். Object is a collection of data and function that act on those data. ஒரு ரியல் வேர்ல்டில் ஒரு பொருளுக்கு சில பண்புகள் இருக்கும், சில செயல்பாடுகள் இருக்கும். இந்த பண்புகளுக்கு தான் ப்ராப்பர்ட்டிஸ்னு பேர், இந்த பயன்பாடுகளுக்கு தான் மெத்தட்ஸ் அப்படின்னு பேர். பைத்தானில் ஆப்ஜெக்ட்ஸோட பண்புகள் டேட்டாவை சார்ந்து இருக்கும், அதோட செயல்பாடுகள் மெத்தட்ஸ் அல்லது ஃபங்க்ஷனை சார்ந்து இருக்கும். கிளாஸ் இஸ் அ டெம்ப்ளேட் ஃபார் தி ஆப்ஜெக்ட். கிளாஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு மாடல் அல்லது ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. According to the concept of object-oriented programming,
Objects are also called as instances of class. Object-oriented programming பொறுத்த மட்டிலும் கிளாஸோட இன்ஸ்டன்ஸ் தான் ஆப்ஜெக்ட்ஸ். Classes and objects. கிளாஸுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குற டூல் அல்லது ஒரு ஃபேக்ட்ரின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்பிளில் குக்கி கட்டர் தான் கிளாஸ். இதுதான் குக்கி கட்டர். இந்த குக்கி கட்டர் தான் ஒரு கிளாஸ். அந்த குக்கி கட்டரை வச்சு குக்கி கட் பண்ணி ஒரு ஷேப் வந்திருக்குது இல்லையா, இது எல்லாமே ஆப்ஜெக்ட். இந்த குக்கி கட்டரை வச்சு, அதாவது கிளாஸை வச்சு நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்கலாம், அதாவது குக்கீஸை உருவாக்கலாம். ஒரு குக்கி கட்டரில் இருந்து வர்ற குக்கீஸ் எல்லாம் ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு கிளாஸில் இருந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸும் மெத்தட்ஸும் இருக்கும். Defining classes. In Python, a class is defined by using the keyword class. பைத்தானில் கிளாஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோன்னா, கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்ட் வச்சு பண்ணுவோம். எவ்ரி கிளாஸ் ஹஸ் அ யூனிக் நேம் ஃபாலோட் பை அ கோலன். ஒவ்வொரு கிளாஸ்லேயும் கிளாஸ் நேமுக்கு அடுத்து கோலன் வரும். இப்போ அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ், கிளாஸ் நேம், கோலன், ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து ஸ்டேட்மெண்ட் n வரைக்கும். இது கிளாஸ் டெஃபினிஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வேரியபிள் டிக்ளரேஷன் வரலாம். அது எல்லாம் கிளாஸ் வேரியபிள்ஸ். அடுத்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ் வரலாம். அது எல்லாமே மெத்தட்ஸ். கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆர் டுகெதர் நோன் அஸ் மெம்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ். கிளாஸ் வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் சேர்த்து கிளாஸ் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். The class members should be accessed through objects or instance of class. இந்த கிளாஸ் மெம்பர்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்னா, கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். A class can be defined anywhere in a Python program. இந்த கிளாஸ் பைத்தான் ப்ரோக்ராமில் எங்கே வேணும்னாலும் டிஃபைன் பண்ணலாம். Creating objects. Once a class is created, next we should create an object or instance of that class. Once நம்ம கிளாஸை க்ரியேட் பண்ணி வச்சாச்சுன்னா, க்ரியேட் பண்ணியாச்சுன்னா அடுத்து ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணணும். The process of creating object is called as class instantiation. அதாவது கிளாஸ்லேருந்து ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு பேர் தான் கிளாஸ் இன்ஸ்டன்ஷியேஷன். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் நேம் is assigned to class name, open and close parenthesis. இங்கே கிளாஸை இன்ஸ்டன்ஷியேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன் கால் பண்ணுற மாதிரி தான் யூஸ் பண்ணி இருக்கோம். Constructor in Python. Constructor is the special function that is automatically executed when an object of a class is created. Constructor ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். இது ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸான C++, ஜாவா, பைத்தான் இந்த லாங்குவேஜஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் சப்போர்ட் இருக்குது. In Python, there is a special function called init, which acts as a constructor. பைத்தான் கிளாஸுக்கு உள்ள எழுதுகிற init, அதாவது டபுள் அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறமா init டபுள் அண்டர்ஸ்கோரில் முடியும். இந்த ஃபங்க்ஷன் தான் அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர். டபுள் அண்டர்ஸ்கோரில் பிகின் ஆகி டபுள் அண்டர்ஸ்கோரில் முடிகிற மெத்தட்ஸ் எல்லாமே ஸ்பெஷல் மெத்தட்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா டண்டர் மெத்தட்ஸ். திஸ் ஃபங்க்ஷன் will act as an ordinary function, but only difference is it is executed automatically when the object is created. இதை சாதாரண ஃபங்க்ஷன் மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருப்போம், ஆனால் இதை எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ண மாட்டோம்.
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். This constructor function can be defined with or without arguments. இந்த constructor ஃபங்க்ஷனை ஆர்குமெண்ட் கொடுத்தோ அல்லது கொடுக்காமலோ டிஃபைன் பண்ணலாம். செல்ஃப் ஆர்குமெண்ட்டை தவிர்த்து மீதி ஆர்குமெண்ட் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். This method is used to initialize the class variables. இந்த மெத்தட் கிளாஸ் வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னன்னு பார்க்கலாம். டெஃப்ங்கிறது கீவேர்ட், ஸ்பேஸ், டபுள் அண்டர்ஸ்கோர், யூனிட், டபுள் அண்டர்ஸ்கோர், ஓப்பன் பேரந்தசிஸ் உள்ள செல்ஃப், கமா, ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ். அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனல், கோலன், கீழே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிளாஸ் புக், புக்குங்கிறது கிளாஸ் நேம். அடுத்து எஸ் இஸ் அசைன் டு புக், ஓப்பன் பேரந்தசிஸ்குள்ள பொன்னியின் செல்வன், கல்கி 500. புக் அப்படிங்கிற கிளாஸில் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி எஸ்ஸுங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். இதில் பொன்னியின் செல்வன், கல்கி 500 இது எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த இடத்துல செல்ஃபுங்கிறது கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் செல்ஃபுக்கு பேராமீட்டராக வரும். என், ஏ, நம் இது எல்லாமே பேராமீட்டர். செல்ஃப் டாட் புக் அண்டர்ஸ்கோர் நேம், செல்ஃப் டாட் புக் அண்டர்ஸ்கோர் ஆத்தர், செல்ஃப் டாட் புக் அண்டர்ஸ்கோர் பேஜஸ் இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். செல்ஃப் டாட் புக் அண்டர்ஸ்கோர் நேமில் என்ன அசைன் பண்ணுறோம், செல்ஃப் டாட் புக் அண்டர்ஸ்கோர் ஆத்தரில் ஏயை அசைன் பண்ணுறோம், செல்ஃப் டாட் புக் அண்டர்ஸ்கோர் பேஜஸில் நம்ம அசைன் பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு புக் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கு அதை ஈக்கு அசைன் பண்ணுறோம். அப்புறமா பிரிண்ட் எஸ் டாட் புக் நேம், அதுக்கப்புறமா பிரிண்ட் கொடுத்து ஈல உள்ள புக் நேமையும் புக்கோட ஆத்தரையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எஸ்ஸில் உள்ள புக் நேம் பொன்னியின் செல்வன்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்து ஈல உள்ள புக் நேம் வந்து என் இனிய இயந்திரா அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அந்த புக்கோட ஆத்தர் சுஜாதா நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. கன்ஸ்ட்ரக்டருக்கு இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். கிளாஸ் சாம்பிள், சாம்பிள்ங்கிறது கிளாஸ் நேம். அடுத்து எஸ் இஸ் அசைன் டு சாம்பிள் ஆஃப் 10. சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸில் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி எஸ்ஸுங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். இதில் 10ங்கிறது நமக்கு ஆர்குமெண்ட். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். யூனிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் செல்ஃபுக்கு பேராமீட்டராக வரும். நம்ம கொடுத்த ஆர்குமெண்ட் 10 நம் பேராமீட்டருக்கு வந்துடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் கிளாஸ் சாம்பிள்ங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த செல்ஃப் டாட் நம்முங்கிறது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அல்லது ப்ராப்பர்ட்டி அல்லது அட்ரிபியூட்ஸ். இந்த ஆப்ஜெக்டில் நம்முங்கிற ப்ராப்பர்ட்டிக்கு நம் பேராமீட்டரை அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நம்மோட வேல்யூ 10 வந்து
நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட அவுட்புட். திரும்பவும் நம்ம புக் கிளாஸ் எக்ஸாம்பிள்கே வருவோம். 1-2 புக்குனா நமக்கு கவுண்ட் தெரியும். இப்போது லைப்ரரி எடுத்துக்கிட்டால் நிறைய புக்ஸ் இருக்கும். நிறைய ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை கவுண்ட் பண்ணுறதுக்காக, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் எழுதுகிறோம். நம்ம இந்த ப்ரோக்ராமில் கிளாஸ் வேரியபிளை யூஸ் பண்ணுறோம். கிளாஸ் புக், கிளாஸ் புக்குன்னு இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். num of books is assigned to 0. அதாவது கிளாஸ் வேரியபிளை 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து s is assigned to book of பொன்னியின் செல்வன் கல்கி 500. புக் அப்படின்ற கிளாஸில் ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி எஸ்ங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். இதில் இந்த பொன்னியின் செல்வன் கல்கி 500 இது எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த இடத்துல செல்ஃப் டாட் புக் நேம், செல்ஃப் டாட் புக் ஆத்தர், செல்ஃப் டாட் புக் பேஜஸ் இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த செல்ஃப் டாட் புக் நேமில் என்ன அசைன் பண்ணுறோம், புக் ஆத்தரில் ஏ அசைன் பண்ணுறோம், புக் பேஜஸில் நம்ம அசைன் பண்ணுறோம். புக் டாட் நம்பர் ஆஃப் புக்ஸில் கிளாஸ் வேரியபிளை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் புக்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி புக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை ஈக்கு அசைன் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு புக் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை கேக்கு அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் எஸ்ல உள்ள புக் நேமை பிரிண்ட் பண்ணுறோம். ஈல உள்ள புக் நேமையும் ஆத்தரையும் பிரிண்ட் பண்ணுறோம். கேல உள்ள புக் நேம், ஆத்தர், புக்கோட பேஜஸை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் க்ரியேட்டட் 1ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி செகண்ட் புக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு நம்பர் ஆஃப் புக்ஸ் க்ரியேட்டட் 2ன்னு வந்திருக்கு. அதே மாதிரி தேர்ட் புக் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நமக்கு 3ன்னு வந்திருக்கு. பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு புக்கோட நேம் மட்டும் கொடுத்துருந்தோம், செகண்டுக்கு புக்கோட நேமும் கொடுத்து ஆத்தரும் கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்ததுக்கு புக்கோட நேம் திருக்குறள்னு கொடுத்துருந்தோம், ஆத்தர் திருவள்ளுவர்னு கொடுத்துருந்தோம். அடுத்து 1500 பேஜஸ் இது நமக்கு இப்போது பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். கிளாஸ் சாம்பிள், கிளாஸ் சாம்பிள்னு க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இங்கே கிளாஸ் வேரியபிளை நம்ம 0க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் சாம்பிள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அதை S1க்கு அசைன் பண்ணியிருக்கிறோம். இதில் 15ங்கிறது நமக்கு ஆர்குமெண்ட். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். சாம்பிள் டாட் நம் கிளாஸ் வேரியபிளை 1 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இன்ஸ்டன்ட் வேரியபிளுக்கு வேறு அசைன் பண்ணுறோம். அடுத்து இங்கே இன்ஸ்டன்ட் வேரியபிளையும் கிளாஸ் வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்த ஆப்ஜெக்ட் S2க்கு நடக்கும், அதே மாதிரி S3க்கும் நடக்கும். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஷியேஷனுக்கு இந்த 2 லைன் பிரிண்ட் ஆகும். அடுத்த இந்த 2மே செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து இந்த 2ம் நமக்கு தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பிரிண்ட் ஆகும். இதுதான் நம்மளோட அவுட்புட். Destructor in Python. Destructor is also a special method to destroy the objects. ஒரு ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் ஆகும்போது, அதாவது டெலீட் ஆகும்போது அல்லது அவுட் ஆஃப் ஸ்கோப் ஆகும்போதோ
அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஏதாவது ரிசோர்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாலோ அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். In Python, del method is used as destructor. Pythonல double underscore del double underscore இந்த மெத்தடை நம்ம destructorக்கு உபயோகிக்கிறோம். It is just opposite to constructor. இது constructor கம்பேர் பண்ணும்போது ஆப்போசிட்டாக இருக்கும். The del method gets called automatically when we deleted the object reference using the del. Del வச்சு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை delete பண்ணும்போது destructor ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். இப்போது இந்த destructorக்கு நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். Program to illustrate about the del method. Class sample. Class sample create பண்ணுறோம். 3 sample object create பண்ணி அதை S1, S2, S3க்கு assign பண்ணுறோம். இது ஆல்ரெடி நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான். இப்போது அடுத்து டிஸ்ட்ரக்டருக்கு பார்க்குறோம். del S1, S2, S3 create பண்ண S1, S2, S3 ஆப்ஜெக்ட்ஸை delete பண்ணுறோம். del S1 டிஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நமக்கு கால் ஆகும். டிஸ்ட்ரக்டருக்கு பாராமீட்டர் செல்ஃப் மட்டும்தான். sample.num கிளாஸ் வேரியபிளை 1 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து இன்ஸ்டன்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஆப்ஜெக்ட் S1 delete ஆகிடும். ப்ரோக்ராமில் இனிமேல் அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்சியேஷனுக்கு இந்த 2 லைனும் பிரிண்ட் ஆகும். இந்த 2ம் செகண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த 2ம் நமக்கு தேர்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் S1 டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது இது பிரிண்ட் ஆகுது. செகண்ட் ஆப்ஜெக்ட் S2 டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது இந்த லைன் பிரிண்ட் ஆகுது. அடுத்து தேர்ட் ஆப்ஜெக்ட் S3 டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும்போது இது பிரிண்ட் ஆகுது. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். ப்ரோக்ராம் டு டிஃபைன் அ கிளாஸ். Class sample colon x, y is assigned to 10, 20. இங்கே sample அப்படிங்கிறது கிளாஸ் நேம். எக்ஸும் ஒய்யும் கிளாஸ் வேரியபிள்ஸ் அல்லது மெம்பர் வேரியபிள்ஸ் ஆஃப் தி கிளாஸ். எக்ஸை 10க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஒய்யை 20க்கு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். எக்ஸையும் ஒய்யையும் ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தேவைப்படும். ஆக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ். எனி கிளாஸ் மெம்பர் that is class variable or method can be accessed by using object with the dot operator. ஒரு கிளாஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் டாட் வேரியபிள் நேம், ஒரு கிளாஸ் மெத்தடை கால் பண்ணணும்னா ஆப்ஜெக்ட் டாட் ஃபங்க்ஷன் நேம்னு கொடுக்கணும். அதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர். இப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். அதாவது ப்ரோக்ராம் டு டிஃபைன் அ கிளாஸ் அண்ட் ஆக்சஸ் இட்ஸ் மெம்பர் வேரியபிள்ஸ். கிளாஸ் சாம்பிள்ங்கிறது கிளாஸ் நேம், எக்ஸும் ஒய்யும் கிளாஸ் வேரியபிள்ஸ். இங்கே சாம்பிள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். எஸ்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட் நேம். எக்ஸ் வேல்யூயையும் ஒய்யோட வேல்யூயையும் பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். ஒரு கிளாஸ் மெம்பரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு
ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர் கொடுக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸோட வேல்யூ 10ன்னு வந்திருக்கு, ஒய்க்கு 20ன்னு வந்திருக்கு, எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி நமக்கு 13ன்னு வந்திருக்கு. அடுத்து கிளாஸ் மெத்தட்ஸ். Python class function or method is very similar to ordinary function with the small difference that the class method must have the first parameter named self. Class method or class function define பண்றது normal function define பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரே difference என்னன்னா அதுல first parameter self. No need to pass a value for this parameter when we call the method. நம்ம class method கால் பண்ணும்போது அந்த argument நம்ம கொடுக்க வேண்டாம். அதை பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணிடும். Even if a method takes no arguments, it should be defined with the first parameter called self. ஒரு கிளாஸ் மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்டே இல்லைனாலும் கட்டாயம் செல்ஃப் ஆர்குமெண்ட் இருக்கணும். If a method is defined to accept only one parameter, it will take it as two arguments. இப்போ ஒரு மெத்தடுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது அந்த செல்ஃப் ஆர்குமெண்ட்ஸ் கூட இருக்கும். When you access class variable within a class, methods must be prefixed by the class name and the dot operator. ஒரு கிளாஸ் வேரியபிளை கிளாஸுக்கு உள்ள ஆக்சஸ் பண்ணும்போது கிளாஸ் நேம் டாட் வேரியபிள் நேம் அப்படின்னு கொடுக்கணும். இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். கிளாஸ் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட்டுங்கிறது கிளாஸ் நேம். மார்க் 1, மார்க் 2, மார்க் 3ங்கிறது கிளாஸ் வேரியபிள். இங்கே எஸ் இஸ் அசைன் டு ஸ்டூடெண்ட். கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். அடுத்து எஸ் டாட் ப்ராசஸ் மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் கொடுக்குறோம். கால் பண்ணும்போது எஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து செல்ஃப் பேராமீட்டராக ஆட்டோமேட்டிக்காக பைத்தான் எடுத்துக்கும். அடுத்து இங்கே வரோம். கிளாஸுக்கு உள்ள ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் கிளாஸ் மெத்தட். ஸ்டூடெண்ட்டோட சம்மும் ஆவரேஜும் கால்குலேட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் மார்க்ஸ் 207ன்னு வந்திருக்கு, ஆவரேஜ் வந்து 69ன்னு வந்திருக்கு. பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ். ஆல்ரெடி 11th C++ல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸை பற்றி பார்த்துருக்குறோம். The variables which are defined inside the class is public by default. These variables can be accessed anywhere in the program using dot operator. பப்ளிக் டேட்டா மெம்பரை கிளாஸுக்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸை கிளாஸ்க்கு வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. C++ல் பப்ளிக் ப்ரைவேட்டுன்னு கீவேர்டு இருக்கும், ஆனால் பைத்தானில் அது கிடையாது. எந்த டேட்டா மெம்பர் முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் வருதோ அது ப்ரைவேட். எந்த டேட்டா மெம்பர் முன்னாடி 2 அண்டர்ஸ்கோர் வரலையோ அது பப்ளிக். இப்போது இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ப்ரோக்ராம் டு இல்லஸ்ட்ரேட் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் வேரியபிள்ஸ். கிளாஸ் சாம்பிள், சாம்பிள்ங்கிறது கிளாஸ் நேம். N1 is assigned to 12. பப்ளிக் டேட்டா மெம்பர் N1க்கு 12 அசைன் பண்ணுறோம். டபுள் அண்டர்ஸ்கோர் வந்திருக்கு. N2 is assigned to 14. ப்ரைவேட் டேட்டா மெம்பர் N2க்கு 14 அசைன் பண்ணுறோம். அடுத்து சாம்பிள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். அடுத்து எஸ் டாட் டிஸ்பிளே. எஸ் டாட் டிஸ்பிளே வந்து சாம்பிள் கிளாஸில் உள்ள டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணும். சாம்பிள் ஆப்ஜெக்ட் எஸ் வந்து செல்ஃப் ஆர்குமெண்ட்டாக
பாஸ் ஆகும். அதை நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பாஸ் பண்ண மாட்டோம், இம்ப்ளிசிட்டாக பாஸ் ஆகும். இங்கே டிஸ்பிளே மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் பப்ளிக் அண்ட் டேட்டா மெம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. பப்ளிக் கிளாஸ் வேரியபிள் n1 பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்து ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் 2 பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கிளாஸுக்கு வெளியே பப்ளிக் கிளாஸ் வேரியபிள் n1 பிரிண்ட் பண்ணுறோம். ப்ரைவேட் கிளாஸ் வேரியபிள் n2 பிரிண்ட் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கிளாஸுக்கு உள்ள நம்ம கொடுத்ததுனால வேரியபிள் 1க்கு வேல்யூ 12 வந்திருக்கு, வேரியபிள் 2க்கு 14 வந்திருக்கு. கிளாஸுக்கு வெளியில் உள்ள பப்ளிக்குக்கு நமக்கு வேல்யூ 12 வந்திருக்கு. கிளாஸுக்கு வெளியில் உள்ள ப்ரைவேட் டேட்டா மெம்பரை நம்ம கிளாஸுக்கு வெளியில் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம ட்ரை பண்ணதுனால இங்கே எரர் வந்திருக்கு. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வச்சு நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் டு கால்குலேட் ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். கிளாஸ் சர்க்கிள்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். பை இஸ் அசைன் டு 3.14. பைன்னு ஒரு கிளாஸ் வேரியபிளை 3.14க்கு இனிஷியலைஸ் பண்ணுறோம். அடுத்து R is assigned to int input enter radius. ரேடியஸை இன்புட்டாக வாங்கி இன்டிஜராக மாற்றி ஆரில் அசைன் பண்ணுறோம். அடுத்து C is assigned to circle of R. சர்க்கிள் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி Cக்கு அசைன் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த இடத்துல ரேடியஸுங்கிறது பேராமீட்டர். இந்த ஆப்ஜெக்டில் ரேடியஸ் ப்ராப்பர்ட்டிக்கு ரேடியஸ் பேராமீட்டரை அசைன் பண்ணுறோம். அடுத்து இங்கே சர்க்கிளோட ஏரியாவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஏரியா மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணதுனால அடுத்து நமக்கு இங்கே வரும். இந்த இடத்துல ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்னென்னா பை ஆர் ஸ்கொயர், பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர். இங்கே சர்க்கிள் டாட் பைங்கிறது கிளாஸ் வேரியபிள், இது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். அடுத்து இந்த இடத்துல சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்காக சர்க்கம்ஃபரன்ஸ் மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணதுனால அது இந்த இடத்துக்கு வரும். இந்த இடத்துல சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா என்னென்னா 2πr. 2 இன்ட்டு இது கிளாஸ் வேரியபிள், இது இன்ஸ்டன்ட் வேரியபிள். இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். என்டர் ரேடியஸ் 5ன்னு கொடுப்போம். அதோட ஏரியா என்னென்னா 78.5. சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு 31.4. அடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை ஒன்று வாங்கி அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை வவ்வல்ஸ் இருக்குது, கான்சனன்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பிரிண்ட் பண்ணுறது அந்த ப்ரோக்ராம். முதல்ல கிளாஸ் ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இங்கே ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை எஸ்ஸுக்கு அசைன் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். இந்த இடத்துல செல்ஃப் டாட் அப்பர், செல்ஃப் டாட் லோவர், செல்ஃப் டாட் வவல், செல்ஃப் டாட் கான்சனன்ட், செல்ஃப் டாட் ஸ்பேஸ், இது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங்கும் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் தான். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அதாவது அப்பர் கேஸஸை கவுண்ட் பண்ண அப்பர், லோவர் கேஸை கவுண்ட் பண்ண லோவர், அதே மாதிரி வவ்வல்ஸ், கான்சனன்ட்ஸ், ஸ்பேஸ், இது எல்லாத்தையுமே 0க்கு இனிஷியலைஸ் பண்ணி இருக்கிறோம். ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ண ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை க்ரியேட் பண்ணி எம்டி ஸ்ட்ரிங்காக இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து கெட் ஸ்ட்ரிங் மெத்தடை கால் பண்ணுறோம். கால் பண்ணதுனால அடுத்த நேரம் இங்கே வரும். இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி இந்த இன்ஸ்டன்ட் வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமா கவுண்ட் மெத்தடை கால் பண்ணுறோம்.
கவுண்ட் மெத்தடை கால் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கு வரும். இங்கே இந்த லூப் ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு கேரக்டருக்கும் கால் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணுறோம். அப்பராக இருந்துச்சு அப்படின்னா அப்பர் கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணும். அடுத்து லோவர் கேஸான்னு செக் பண்ணோம். லோவராக இருந்துச்சுன்னா லோவர் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதே மாதிரி வவ்வலான்னு பார்க்கும். வவ்வலாக இருந்துச்சு அப்படின்னா வவ்வல் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதே மாதிரி ஸ்பேஸ் செக் பண்ணும். ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா ஸ்பேஸோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்பர் கேஸ் கேரக்டர்ஸ் ப்ளஸ் லோவர் கேஸ் கேரக்டர்ஸ் அதில் இருந்து வவ்வல் கவுண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு கான்சனண்ட்டோட கவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே மெத்தடை கால் பண்ணுறோம். நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்குக்கு எத்தனை அப்பர் கேஸ் எத்தனை லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வவ்வல்ஸ் கான்சனன்ட் ஸ்பேஸ் இதோட கவுண்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதில் ஒரு அப்பர் கேஸ் இருக்குது, 6 லோவர் கேஸ் இருக்குது, 3 வவ்வல் இருக்குது, 4 கான்சனன்ட் இருக்குது, 0 ஸ்பேசஸ் இருக்குது. இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ப்ரோக்ராமிங் இன் பேபி ஸ்டெப்ஸ் வீடியோஸ் பாருங்கள். ஈஸியாக ப்ரோக்ராமிங் கற்றுக்கோங்க. See you all in the next video. Bye.